ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நியூ இயர் ஸ்பெஷல் ஆஸ்திரேலியா விளாக் தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக வரப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலியாவில் எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிடுறாங்கன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு அனுப்புனது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கரெக்டாக ஷார்ப்பாக 12 மணி ஆனோன்னு ஆஸ்திரேலியாவில் சுற்றி எல்லா இடத்துலையும் வெடி வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே நல்லா இருக்குமா. அதனால அவங்க வீட்டு பால்கனி வியூ தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது. ஃபுல்லாக வெடி போட்டு அது 12 மணிலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி சவுண்டு கேட்குமாங்க. எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு இப்போ வீட்டில் அவங்க வீட்டில் நைட்டு 12 o'clock சாக்லேட்டில் இருக்கும்ல சாக்கோ சிப்ஸ் கேக்கு, அந்த கேக் வாங்கி எல்லோரும் கட் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்களாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. இது நீங்கள் வீட்டில் பண்ணதுன்னு தானே நினைப்பீங்க. இல்லைங்க, இது கடையில் வாங்கினது தான். உங்களுக்கு இந்த கேக் சீக்கிரமே நான் வீடியோவில் போடுறேன். ஈஸி மெத்தடுங்க. இந்த சாக்கோ சிப்ஸ் கேக் செய்கிறது சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக்லாம் சாப்பிட்ற வரையுமே கிராக்கல் வெடிச்சுக்கிட்டே இருக்குது. செமையாக இருக்குது, பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக. இது எல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு மட்டன் பிரியாணிங்க என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களே, எவ்வளோ ஒரு பார்க்க கரெக்டான பக்குவத்தில் சூப்பராக அழகாக மட்டன் பிரியாணி இருக்குன்னு. இதே மாதிரி தாங்க, எப்படி அழகாக இருக்கோ அதே அளவு டேஸ்ட்டும் செமையாக இருந்துச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டாக பாருங்கள், ரைட்டாக எப்போவுமே ஏன் ஃப்ரெண்டு வைக்கிற ரைட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அவங்க லன்ச் ரெசிபி, நியூ இயர் ஸ்பெஷல் லன்ச் ரெசிபி. அது எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு எங்கே போகிறாங்கன்னு பார்க்குறீங்களாங்க? பார்க்குக்கு தாங்க போகிறாங்க. ஆஸ்திரேலியாவில் பார்க்கு பார்க்க எவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கீங்க. அதே ஆர்வத்தில் தாங்க நான் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது பாருங்களேன். வீடாக இருக்கட்டும், அந்த ரோடாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்குறப்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ உங்களுக்கு அதே மாதிரி இவ்வளோ நாள் காமிச்ச பார்க் எல்லாமே அவங்க வீட்டு பக்கத்துலேயே காமிச்சேன். ஆனால் இது கொஞ்சம் தூரமாக போய் காரில் போய் பார்க்கக்கூடிய பிளேஸுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுல் ஆஸ்திரேலியா ரோடு சைடாக உள்ளது. நம்ம எங்கே நடக்கிறவங்க நடப்பாங்க. ரோடு எவ்வளோ ஒரு காமாக சூப்பராக இருக்குது பாருங்களே. வீடெலாம் பாருங்கள், ஒன்று சொன்னாப்பில் நல்ல பெரிய பெரிய வீடாக, மீடியமாக, டிஃப்ரெண்ட்டாக, யூனிக்காக இருக்குது பாருங்களே. பார்க்க ஆசையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னடா பார்க் போகிறேங்கிறேன், என்ன பார்க்குன்னு காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? பார்க் வந்துருச்சுங்க. பார்க்கு இது பார்க்கிங் ஏரியா. பார்க்கில் போய் உள்ளேயே பார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் பார்க்குக்கும் ஆஸ்திரேலியா பார்க்குக்கும் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் பாருங்கள். இது என்னன்னு பார்க்குறீங்களாங்க? இதாங்க பஸ் ஸ்டாண்ட். பஸ்ஸில் வர்றவங்க இங்கே இறங்கி உள்ளே உடனே நடந்து வந்துடலாங்க. இது என்ன பார்க்குண்டு இப்போ உங்களுக்கு பேர் சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதாங்க ரோட்டரி பார்க். அங்கே ஃபேமஸான பெரிய பார்க்குங்க. பார்க்க கண்ணுக்கு ஆசையாகவும் குளிர்ச்சியாகவும். இதுக்கு ஒன்ஸ் போயிட்டோம்னா அங்கேருந்து வெளியில் வரவே ஆசையாக இருக்காது. அந்த மாதிரி கிட்ஸுங்க ரொம்ப விளாண்டுக்கிட்டே இருக்குங்க. அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருமே இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷலுக்கு அங்கே தான் என்ஜாய் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ உங்களுக்கு பொறுமையாக எல்லா இடத்தையும் காமிக்கிறேன். இங்கேருந்து பார்க்குறப்ப எவ்வளோ ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக, அந்த புல்லுலாம் நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நீட்டாக இருக்குன்னு பாருங்களே. இப்போ ஃபுல்லாக கார் பார்க்கிங். இங்கேருந்து போனால் நடுவில் நம்ம டாய்லெட்டாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைங்க விளையாடக்கூடிய இடமா இருக்கட்டும், நம்மளே லன்ச் கட்டிட்டு உட்காந்துற சாப்பாடுற இடமா இருக்கட்டும், எல்லாமே நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே உங்களுக்கு பொறுமையாக காமிக்கிறேன். நீங்களும் என்னோட தொடர்ந்து பார்க்க ஆரம்பிங்க.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் அங்கே டாய்லெட் பாத்ரூமாங்க. எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குன்னு பாருங்களேன். இங்கே வந்து அப்படியே ஒரு ஓரமாக இருக்குது, நல்லா கொஞ்சம் பார்க்கவும் நீட்டாக இருக்குது. இதுலேருந்து பக்கத்தில் போனால் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒவ்வொரு வகையான விளையாட்டு பொருளாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி உட்காந்து ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுற இடமா இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே உள்ள கொக்கு மாதிரி இருக்குது பாருங்கள், பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாக அங்கேயே வளர்க்குறாங்களாங்க. இங்கே பாருங்கள் எப்படி எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. அப்புறம் இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போனால் கிட்ஸுங்க விளாட்ற இடம் ஃபுல்லாக வந்துடுங்க. ஊஞ்சலாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அது என்ன பேருன்னு கூட எனக்கு தெரியலை, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம விளாட்ற பிளேஸ்லாம் இருக்குங்க. அப்புறம் ரோப்பில் இருக்கும்ல, அதெல்லாம் இங்கே இருக்குங்க. ரோப்பில் நம்ம மலையிலேருந்து இந்த மலையிலேருந்து அங்கே போகிறது மாதிரி இங்கேயும் பிள்ளைங்களை விளாட்ற வைக்கிற இடம்லாம் இருக்குங்க. சீசா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஊரில் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வேறு மாதிரி இருக்குது. எல்லாமே பொறுமையாக பாருங்கள், கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் பிள்ளைங்களை எவ்வளோ ஒரு சேஃப்டியாக விளாட்ற வைக்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பார்க்கவே. அது மாதிரி பார்க்க ஆசையாகவும் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிள்ளைங்க இங்கேருந்து ஏறி அங்கேருந்து சறுக்கிறது அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களே, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களே. இது வந்து ஃபேமிலி உட்காந்து, பெரிய ஃபேமிலிலாம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுற இடம். யார் வேணாலும் எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம். இது வந்து தண்ணி வர்றது மாதிரி இருக்குங்க. அப்புறம் இந்த நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம நடக்கிற அந்த காரிடோர் இருக்குது பாருங்கள், அதுவே எவ்வளோ ஒரு க்ளீனாக நீட்டாக இருக்குண்டு. அங்கங்கே உட்கார்றது, இது வந்து ஊஞ்சல், அப்புறம் பிள்ளைங்க வந்து சுற்றுறது, நெக்ஸ்ட்டு ரோட்லேயே ஏறுறது, டிஃப்ரெண்ட்டான கேம்லாம் இங்கே இருக்குங்க. இது பார்க்கவே எவ்வளோ ஒரு பெருசாக இருக்குது. அங்கே உள்ளதுலே இது ரொம்ப பெரிய பார்க்காங்க. ஃபேமிலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ண நம்ம பிள்ளைங்களை, கிட்ஸுங்களை நம்மளை பொறுமையாக விளையாட வச்சுட்டு போகிற பார்க்காங்க. இன்றைக்கி நியூ இயர்ண்டாலே அவங்களுக்கு பிடித்தமான இடத்துக்கு அங்கங்கே சாப்பாடு லஞ்ச் சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லை சாப்பாடு லஞ்ச் செஞ்சு கொண்டுட்டு போயிட்டு, இல்லை வெளியில் சாப்பிட்றது ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கி அவங்கவுங்க வீட்டில் இல்லாமல் கிளம்பிறாங்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அங்கங்கே பசங்க விளாட்றது க்யூட்டாக இருக்குல்ல.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஃப்ரெண்ட் ஃபேமிலியோட ஆஸ்திரேலியாவில் எடுத்த வீடியோ தாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படிலாம் போச்சு, அவங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்க, நம்மளுக்கெல்லாம் இது நம்ம போய் பார்க்க முடியுமாங்க. இப்படி ஒரு அருமையான வீடியோவை நியூ இயர் அன்னைக்கு நம்மளுக்கு இது மெனக்கட்டி எடுத்து அனுப்பணுங்களேங்க. அதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். அல்ஹம்துலில்லாஹ், அவங்களுக்கு சிறப்பான ரொம்ப ஹாப்பி தேங்க்ஸ். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாக் ஃபுல்லாக ஆஸ்திரேலியா விளாக நம்ம கண்டு அனுபவித்தோம். நம்ம கண்டு அதை இந்த மாதிரிலாம் இருக்குமா பார்க்கு, இப்படிலாம் என்ஜாய் பண்ணுவாங்களா, நம்ம எப்படி என்ஜாய் பண்ணோன்ட்டு நீங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்றைக்கி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நாளைக்கு எங்கள் ஊரில் நாங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற வீடியோலாம் நாளைக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் உங்கள் கிட்ஸோட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கெங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் டே ஃபுல்லாக அவங்க என்ஜாய்மெண்ட் வீடியோ நம்ம இந்த ஆஸ்திரேலியா வீடியோ பார்த்தாச்சு. ஒன்ஸ் மோர் ஹாப்பி நியூ இயர் 2024லேருந்து நம்மளுக்கு வர்ற நாட்கள் எல்லாமே, வர்ற வருஷம் எல்லாமே எல்லாருக்கும் இனிய வருஷமாக, ஹாப்பியான மூமெண்ட்டாக, சந்தோஷ நாட்களாக, சக்ஸஸ் நிறைய வாழ்க்கையில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்கள் எல்லாத்துக்காண்டி நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எனக்காண்டி நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கிலேருந்து அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது விளாக் உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான விளாகில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.